அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கூட்டுத் தொழுகையானது ஒருவர் தமது வீட்டிலோ அல்லது கடைவீதியிலோ தனியாகத் தொழுவதை விட 25 தகுதிகள், பதவிகள் மேலானதாகும். ஏனெனில் உங்களில் ஒருவர் உழு செய்து அதை அழகிய முறையில் செய்துவிட்டு தொழுகையைத் தவிர வேறெந்த நோக்கமுமின்றி பள்ளிவாசலுக்கு வந்தால், அவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் வரை அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு பதவியை உயர்த்தாமல் இருப்பதில்லை, ஒரு பாவத்தை அவரை விட்டும் நீக்காமல் இருப்பதில்லை. பள்ளிவாசலுக்குள் அவர் நுழைந்து விட்டால் தொழுகை அவரை தடுத்து வைத்திருக்கும், அதாவது தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையிலேயே இருப்பவராக கருதப்படுவார். அவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவருக்கு உழுமுறியாத வரை வானவர்கள் அவருக்காக பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவர் மீது கருணை காட்டுவாயாக என்று கூறுகின்றனர்.